Taste the Daily. மாங்கு மாங்கு என்று மாரத்தான் ஓடிக்கொண்டு தன்னுடைய உடலை கட்டுக்கட்டாக வைத்துக்கொள்ள படாத பாடுபடும் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாரத்தான் மாசு அவர்கள் மாநிலத்தில் சுகாதாரத்துறையில் காலிப்பணியிடங்களே இல்லை என கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு பேசியது மாநில மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட்டு உள்ளதாக அமைச்சரிடம் அதிகாரிகள் தவறாக தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2021 ஆட்சிக்கு வந்த திமுகவால் தற்போது வரை மக்களின் சுகாதார நலனுக்கு பாதுகாப்பு தர முடியாமல் திணறிக்கொண்டுதான் வருகிறது இந்த விடியா மாடல் அரசு. அந்த வகையில் சுகாதாரத்துறையின் கீழ் அரங்கேறும் அவலங்களோ ஏராளம். அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையில் கண்களை இழந்த பெண் முதல் பரிசோதிக்கப்படாத இருமல் மருந்தால் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் உயிரிழந்த பச்சிளம் குழந்தைகள் வரை அனைத்திலும் பொறுப்பற்ற போக்கை கையாண்டுள்ளது மாசுவின் பொறுப்புள்ள சுகாதாரத்துறை. மாரத்தான் மாசு அவர்களே, உங்கள் துறையின் கீழ் இதுவரை செயல்படாத வெளிவராத நிர்வாக அவலத்தை கொஞ்சம் பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சுகாதார வளாகம் 4 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். அதோடு கொண்டம்பட்டியில் சுகாதார வளாகத்திற்கு இதுவரை மின் இணைப்போ மற்றும் தண்ணீர் இணைப்போ வழங்கவில்லை என்றும் வளாகத்தின் உள்ளே உள்ள மின்கம்பிகள் உள்ளிட்டவை அனைத்தும் சேதமடைந்துள்ளதுடன் முட்புதர்கள் மண்டியுள்ளதாகவும் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருத்தணி விசிஆர் கண்டிகை கிராமத்தில் அரசு பள்ளி அருகே 2013-2014 ஆண்டில் கட்டப்பட்ட மகளிர் சுகாதார வளாகமானது ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பராமரிப்பின்றி கிடந்தது. இந்த நிலையில் 2023-2024 ஆண்டில் 15வது நிதிக்குழு மானியத்தில் 1,11,000 ரூபாய் செலவில் சீரமைப்பு பணி முடிந்தும் வளாகம் இதுவரை திறக்கப்படாமல் பூட்டியவாறே கிடப்பில் உள்ளது. கடலூர் மாவட்டம் மதுராந்தகநல்லூரில் புதன்கிழமை மட்டுமே செயல்படும் புதிதாக திறக்கப்பட்ட துணை சுகாதார நிலையத்தால் எவ்வித பயனும் இல்லை என கூறும் கிராம மக்கள் அவசர சிகிச்சை மற்றும் கூடுதல் மருத்துவ வசதிக்காக 10 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த சேனப்பநல்லூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர செவிலியரை பணியமர்த்த வலியுறுத்தி உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். விளம்பரத்திற்கு மட்டும் செயல்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆரணி அடுத்த பூசிமலை குப்பம் மகளிர் சுகாதார வளாகத்தை தூய்மைப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என ஊராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், உங்களுடன் முதல்வர் முகாம் உள்ளிட்ட பல இடங்களில் பல்வேறு மனுக்கள் அளித்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே அதனை சுத்தம் செய்தது உங்கள் நிர்வாக லட்சணத்தை காட்டுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல்மலையமாதேவியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு துணை சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு அருகே தமிழ்நாடு அரசு சுகாதார போக்குவரத்து துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்படி சுகாதாரத்துறையால் மக்கள் நலனுக்கென்று கொண்டு வரப்பட்டு அதை செயல்படுத்தாமல், பயன்படுத்தாமல், பராமரிக்காமல் இருக்கும் ஒரு வெட்கக்கேடான நிலை இங்கு இருக்க, இன்னொரு பக்கமோ பச்சிளம் குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் மாண்டு போகும் ஒரு தலைகுனிவான நிகழ்வும் தொடர்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளியூர் பாரதியார் நகரைச் சேர்ந்த தியாகராஜன் ஆனந்தி தம்பதியர் தங்களது 6 மாத கைக்குழந்தை ஜோதிகா ஸ்ரீக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் வெள்ளியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு குழந்தைக்கு வெறும் 2 மாத்திரைகளை மட்டும் கையில் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பியுள்ள நிலையில் குழந்தை திடீரென உயிரிழந்துள்ளது. முதலில் 6 மாத குழந்தைக்கு மாத்திரையே வழங்கக்கூடாது என்று தெரியாத ஒருவரை மருத்துவமனையில் பணியமர்த்தி இருக்கும் உங்கள் நிர்வாகத்தை என்ன சொல்ல? மாத்திரையால் பறிபோன பச்சிளம் குழந்தையின் உயிரை உங்கள் நியமன எண்ணிக்கையால் திரும்பத் தர இயலுமா? கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருவதாக கூறப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்க ஏதோ மக்கள் மன்றத்தில் பொய்களை அவிழ்த்துவிட்டு முலாம் பூசும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது விடியா திமுக அரசு. அது சரி,
முதலமைச்சரின் பேரன் தயாரிக்கும் படத்திற்கு டிக்கெட் கொடுப்பதும், துணை முதல்வர் உதயநிதி படத்திற்கு ரிப்போர்ட் கொடுப்பதை மட்டும் சரியாக செய்யும் ஒருவரை சுகாதாரத்துறைக்கு அமைச்சராய் நியமித்ததின் நிலைமைதான் இவையெல்லாம் என மக்கள் சொல்லி வேதனைப்படுகிறார்கள்.